அமெரிக்கால பாரத பிரதமர் மோடி போயிருக்கும்போது, சிறப்பான சம்பவங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இது 1, இது 2 அப்படிலாம் எண்ணிக்கையே வேணாம், நம்பரே போட வேணாம். எல்லாமே மைலேஜோட உச்சம் தான்டா அப்படிங்கிற மாரி சம்பவத்த அடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று முதல் வெளிநாட்டு தலைவர். பெரிய அளவு எதிர்பார்ப்பு. அமெரிக்கா, ட்ரம்ப் எந்த திசைய நோக்கி போப்போறார்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு யார கூப்பிடுறார்களோ, அத பொறுத்து தான் எல்லாமே முடிவு பண்ணப்படும். இந்தியாவ நோக்கி அப்படிங்கும்போது, அதே சமயம் அன்னை அமெரிக்கா தன்னோட புத்திய நோக்கியும் வருவார்கள் அப்படின்னா, ஆனா இந்த இடத்துல ஏகப்பட்ட மைலேஜ் நமக்கு எடுத்துட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான குற்றவாளியா நாடு கடத்துறத கடந்த காணொளியில விரிவா பார்த்தோம். இப்ப சமகாலத்துல இந்தியாவுக்கு ஒரு பெரும் தலைவலிய உருவாக்கி விட்டோம். இத வச்சே இந்தியாவ முடிச்சு கட்டிடலாம். ஏன் அப்டின்னா, ஏறக்குறைய சீன எல்லை, பாகிஸ்தான் எல்லை அதே போல தான் பங்களாதேஷ் எல்லையும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தது யாரு அப்படின்னா, யூனுஸும் பாகிஸ்தானும். இந்த பங்களாதேஷ்ங்கிற ஒரு நிலப்பரப்ப வச்சுக்கிட்டு, யூனுஸ் ஒரு பக்கம் ஆடும்போது, யூனுஸ காட்டிலும் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தாய்ங்க. மீண்டும் பாகிஸ்தான காட்டிலும் யூனுஸ் இன்னொரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. டேய் ஆடுறீங்கடா சரிடா, ரிசல்ட் எங்கடா? எத சொல்லிடா ஆடுறீங்க? ஏதாச்சும் எங்கள பாதிக்குதா? அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நாங்க இப்ப ஆடுவோம். நாளைக்கு உங்கள பாதிக்கும் அப்படிங்கிற மாரி தற்குறிகளோட உச்சம் நாங்க தான் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருந்தாய்ங்க. எல்லாத்துக்கும் ஆப்பு நம்மனால வைக்க முடியும்னு 100% நமக்கு தெரியும். காரணம் 10 வருஷம் வரலாறு நம்மகிட்ட இருக்கு. கடந்த 10 வருஷங்களா சர்வதேச அரசியல்ல தாறுமாறான மைலேஜ் எடுத்த கன்டினியூஸா மைலேஜ் எடுத்த ஒரு நாடு அப்டின்னா இந்தியா தான். பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் உண்ம. சில பேருக்கு கசக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கும்போது பங்களாதேஷ்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பங்களாதேஷ முழுவதும் சூழ்நிலைய உருவாக்குனது, யூனுஸ பேக்கப் குடுத்தது, அடுத்த கட்டமா இதுல பல விஷயங்கள திட்டம் போட்டு வச்சது எல்லாமே அமெரிக்கா தான். ஆனா, இப்ப அதே அமெரிக்கா ட்ரம்ப் தலைமையில வந்ததுக்கப்புறம், பங்களாதேஷ மோடி கிட்ட ஒப்படைக்கிறேன்ட்டு போயிட்டாரு. சிம்பிளா. எப்படி உக்ரைனோட நிலங்கள் ரஷ்யாவுக்கிட்ட போயிரும். அதுல என்ன உனக்கு குழப்பம் அப்படின்னாரோ, அதே மாரி காசா நிலவரத்த இஸ்ரேலுக்கு ஃபேவரா, காசாக்கு ஃபேவரா? அவன் அவன் எப்படி ஏத்துக்குமோ ஏத்துக்கிட்டு நிம்மதியா போய் சேர்ந்தா சரிதான். அதாவது போய் அவன் அவன் வாழ்க்கைய வாழ்ந்தா சரிதான். அடிச்சு நொறுக்குனாரோ, அதே மாரி தேர்தல் காலகட்டங்கள்ல பங்களாதேஷ் பத்தியும் அவர் பேசினார். நான் வந்தால் அங்கு உள்ள சிறுபான்மையர் பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்டின்னாரு. பங்களாதேஷ்ல அத தாண்டி பல பிரச்சனைகளும் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுவேன் அப்டின்னாரு. இப்ப ஒரே அடியா தூக்கி இந்தியா கையிலேயே குடுத்துட்டேன் அப்டின்ட்டாரு. இத யாருமே எதிர்பார்க்கல அப்டிங்கிறது தான் உண்ம. காரணம் என்ன அப்டின்னா, 2 பேரும் சேர்ந்து டீல் பண்ணுவோம் அப்டிங்கிற பல விஷயங்கள், பல தியரிகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஒட்டு மொத்தமா பங்களாதேஷ் விவகாரத்த மோடி கையில ஒப்படைச்சுட்டேன். அவரு பார்த்துக்குவாரு. இந்த மாரி விவகாரங்கள், குறிப்பா டீப் ஸ்டேட் மாரி விவகாரங்கள்ல பல வருடமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். அவர்களுக்கு 100 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்குன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வெயிட்டேஜ மனுஷன் தூக்கி இதுக்கு முழு காரணம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 10, 12 வருஷமா செஞ்ச வேலைகள் இன்னைக்கு ரிசல்ட்டா நம்ம அனுபவிக்கிறோம். இந்த மைலேஜ இன்னைக்கு அனுபவிக்கிறோங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. சரி பங்களாதேஷ முழுசா ஒப்படைச்சாச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, யூனுஸுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்டிங்கிறது தான். யூனுஸ வச்சுக்கங்க, விரட்டி விடுங்க. இல்ல டிக்கெட் கீட கிழிச்சு குடுத்துருங்களேன். ரொம்ப தொல்ல பண்ணான்ல உங்கள அப்டிங்கிறது தான் அர்த்தம். அமெரிக்க உதவிகள் இல்லாம யூனுஸால ஆட முடியுமா அப்டின்னு கேட்டா, யூனுஸ் ஒண்ணும் ஒரு பெரும் தலைவர்லாம் இல்ல. டக்கு டக்குன்னு அமெரிக்கா இல்லையா, நான் சீனாட்ட போறேன் பாரு. சீனா இல்லையா, நான் ரஷ்யாட்ட போறேன் பாருன்னு இந்த விளையாட்ட விளையாடக்கூடிய அரசியல் தலைவர் கிடையாது அப்படிங்கிறது தான். இப்படி விளையாட்ட விளையாடக்கூடிய அரசியல் தலைவர்களே நாட விட்டு ஓட விட்டுச்சு இந்தியா. அப்ப இந்த பயப்புள்ளைக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. பங்களாதேஷ்ல அமெரிக்கா தலையிடாது. இந்தியாவா பார்த்து செஞ்சு விட்டுக்க அப்படிங்கிறது தான் இந்தியாவ பொறுத்தவரையும் எந்த நாடையும் நம்ம கெடுக்க போறதுலாம் கிடையாது. அந்த நாட்டுலயும் நல்லவன் 4 பேர் இருப்பான். கெட்டவன் 10 பேர் இருக்கான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? 10 பேர தூக்கி வீசிட்டு நல்லவன் 4 பேர ஆண்டுக்கணுங்கடா அப்படின்னு விடக்கூடிய நாடு தான் இந்தியா. எல்லா இடங்கள்லயும் அதத்தான் நம்ம செஞ்சிருக்கோம். என்னைக்குமே நம்மளோட ஆள் அங்க ஆளணும் அப்படின்னு நெனச்சதே இல்ல. அங்க புத்தி உள்ள ஒருத்தன் ஆண்டுக்க அதுல அந்த மக்கள் பொழச்சுட்டு போறார்கள். புத்தி உள்ளவன் தேவையில்லாத விஷயத்த செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட ஆட்கள தான் இந்தியா கொண்டு வர இலங்கை போன்ற நாடு, நேபாள் போன்ற நாடு,
மால்தீவ் எல்லா இடத்துலயும் இந்தியா ஆப்ரேட் பண்றது அந்த டைரக்ஷனை நோக்கி தான். அதனால இந்தியா கிட்ட பங்களாதேஷை விடுறது முழுக்க முழுக்க நமக்கு சேஃப் அப்படிங்கிற முடிவுக்கு ட்ரம்ப் வந்ததால் தான் இது சாத்தியம். மோடி அவர்களோட நட்பு அங்க பல மடங்கு வேலை செய்யுது அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா கையெழுத்து போடும்போது சேர் முதற்கொண்டு பின்னாடி இழுக்க முன்னாடி தள்ள அப்படின்னு அவர் பாட்டு கேஷுவலா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு நட்பு இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். அதை அவர் வெளிப்படையா செஞ்சு காட்டிட்டார். காரணம் 2 பேருக்குள்ள நட்பு. இப்ப பங்களாதேஷ் நம்ம கைக்கு வந்துருச்சு. அமெரிக்கா தலையீடு இல்ல. அமெரிக்கா கிட்ட நேரடியா, அதாவது அமெரிக்கா கவர்மெண்ட் கிட்ட நேரடியா பிச்சை வாங்குறது, அதே மாதிரி இந்த USAID வச்சு அதுக்கு கீழே உள்ள NGOக்கள் கிட்ட பிச்சை வாங்குறது, இப்படி வாங்கி பங்களாதேஷ்குள்ள ஆப்ரேட் பண்ணி இந்தியாவுக்கு தலைவலி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூட் எடுத்த பாகிஸ்தானோட நிலைமை ஒன்றும் கிடையாது. பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த தகவல் வந்துடும். இப்போ பங்களாதேஷ்குள்ள போனா அடி மிதி டிக்கெட் கில்ஸ் கொடுத்துருவாங்கன்னு தெரியும். திரும்பி பாகிஸ்தானுக்குள்ள தானே போகணும். ஆனால் போக முடியாது. ஏன்னு கேளுங்க, டீசல் தீர்ந்துருக்கும். அடிக்கணும்னா இங்கேருந்து காசு உள்ளே வந்தா தானே. காசு தான் வராதுன்னு தெரிஞ்சு போச்சுல. இவ்வளோதான் பாகிஸ்தானோட நிலைமை. ஆனால் என்ன வாயி, என்ன திமிருத்தனம். அங்கேருந்து இங்கே 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பார்களாமா. இந்த 10 பேர் அடுத்து பங்களாதேஷில் உள்ள 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பார்களாமா. அந்த 1000 பேர் இந்தியாவை நோக்கி வருவார்களாமா. இந்தியா இங்கேருந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கற்பனையாகவே ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க 10 நாளைக்கு முன்னாடி. இந்தியா 12 மணி நேரத்தில் இராணுவத்தை 3ஆ உடைச்சிருச்சு. ஷேக் ஹசீனா தலைமையில் ஒரு இராணுவமும், இன்னொரு இராணுவம் எவனோ கூட்டிகிட்டு போ அந்த நாயை அப்படின்னு இன்னொரு இராணுவத்தையும், இன்னொரு இராணுவம் இந்திய உளவுத்துறை கண்ட்ரோல்லன்னு 3ஆ உடைச்சு காமிச்சிச்சு 12 மணி நேரத்தில். இப்போ நீ உள்ளே எவனுக்கிட்டா ட்ரைனிங் கொடுப்ப இந்த 3 கேங்கில் அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறியை தூக்கி போட்டோம். அப்பயே ஆள் காணாமல் போயிட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு எதுவும் பயணம் வச்சுருந்தாங்கன்னா பாதி வழியில் டீசல் இல்லாமல் நிற்பாங்களே தவிர அதை தாண்டி அவனுங்களுக்கு ஒன்றும் கிடையாது. பங்களாதேஷ் விவகாரம் வெடிச்சிருக்கு, இந்திய எல்லைகள் பிரச்சனையாக இருக்குது, மத்திய அரசு தூங்கிட்டு இருக்குன்னு பேசின இங்கே உள்ள பல நாட்டு கைக்கூலிகளுக்கும் இது ஒரு மரண அடி தான். நமக்கெல்லாம் எங்கே ஆர்வம் இருக்குது அப்படின்னா, யூனுஸுக்கு டிக்கெட் கில்ஸ் தரார்களா, இல்லை தப்பிச்சு ஓடு அப்படின்னா அந்த டிக்கெட்டை கையில் தரார்களான்னு தெரில. யூனுஸை தூக்கி உள்ளே வச்சு மிதின்னு மிதிக்கணும். அப்போ தான் எவனோ பவுட்ரு போட்டோம் அப்படிங்கிறக்காக, மூஞ்சியில் பவுட்ரு போட்டோம் அப்படிங்கிறக்காக மேடையில் திங்குன்னு ஆடணும் அப்படின்னு தோணாது. பவுட்ரு போட்டவன் மாறி போயிட்டான், நம்மளை மேடையிலேயே புதைச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டம் எல்லா எதிரிகளுக்கும் வரணும். அதனால் டெல்லி இந்த தடவை எந்த தயவு தாட்சணியமும் காட்டக்கூடாது. பங்களாதேஷ் விவகாரத்தில் நமக்கு குடைச்சல் கொடுத்துருவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுக்கே ஏறக்குறைய முடிச்சு விட்டுறணும் அம்புட்டு பயலையும் அப்படின்னு டெல்லி இறங்கி நின்று செய்யணுங்கிறதான் ஒட்டுமொத்த இந்தியாவோட எதிர்பார்ப்பு. அரசாங்கம் தனியான ஒரு திட்டங்கள் வகுக்கும், அது ஒட்டுமொத்த இந்தியர் நலனுக்காக வகுக்கும். அதனால இந்த முடிவை அவர்கள்கிட்டே விட்டுருவோம். ஆனால் பங்களாதேஷ் விவகாரத்தில் நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது பாகிஸ்தான், சீனா 2 நாய்களுக்குமே பாடம் தான். சர்வதேச அரசியலில் அடுத்த 4 வருடங்களுக்கு ட்ரம்ப் இருக்க போகிறது உறுதி. இந்த 4 வருடங்களில் 40 வருட மைலேஜை உருவருக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களும் தயார் தான். 2 பேருமே ஹெவி வெயிட்டான ஆட்கள் தான். அதனால எதிரிகளுக்கு அடுத்த 4 வருடம் அப்படிங்கிறது 40 வருஷ ஆயுள்ல பட வேண்டிய கஷ்டத்தை பட்டே தீர்வாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.